ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பனி ஃபேக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் டாக்ஸிக் லவ்வோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜின் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வேறு எந்த இடமும் கிடையாது, அது ஒரு ரிவர் தான். அங்கே மோஸ்ட்டாக யாருமே வரமாட்டாங்க. இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் அது ஜின்னுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பிளேஸு. ஃபுல்லாக அங்கே வாட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நேச்சர் சம்மந்தமாக நிறைய விஷயம் இருக்குது அங்கே. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு. ஏன்னா அங்கே சில்லு காற்று வீசிகிட்ருக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி குளிருது, ஜில்லுன்னு இருக்குது அந்த இடமே. ஸோ அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த இடம்? எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே யாரையுமே நான் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது எக்ஸப்ட் யூ. ஒன்றைத்தான் முறையாக இங்கே கூட்டிகிட்டு வரேன். ஏன் என் உயிர் என் ஃப்ரெண்ட்ஸை கூட இங்கே கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. ஏன்னு கேள. ஏன்? ஏன்னா எனக்கு மனசு இந்த இடம் அம்மா, எங்கள் அம்மா இந்த இடத்த தவிர வேறு எதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். ஆனால் இதை ரெண்டும், என்னோட அம்மாவையும் இந்த இடத்தையும் மட்டும் இங்கே மனசுலேருந்து யோசிப்பேன், மனசார யோசிப்பேன். இந்த ரெண்டு இடத்துக்கும் மனசுலேருந்து யோசிச்சு தான் என்ன வேணால் கொடுப்பேன். அதான் என்னமோ தெரியல, மனசு சொல்லிச்சு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கு. உனக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரி வா, ஒரு சில்லுன்னு ஒரு பாத் எடுத்துகிட்டு போனா வா. ஐயோ ஜின், எனக்கு ஸ்விம்மிங் வராது, அது மட்டும் இல்லை, இந்த இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஐ திங்க் இந்த ரிவர் வாட்டரும் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். ஆனால் இறங்குனேன்னு வச்சுக்கோ, மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறியா? இல்லை ஜின், அதெல்லாம் வேணாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாரு. இல்லை எனக்கு ஸ்விம்மிங் வராது, அது மட்டும் இல்லை, மாற்றிக்க எனக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு ட்ரெஸ்ஸும் இல்லை. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த டிஷர்ட்டை பிடி, காருக்குள்ளேயே போயிட்டு மாற்றிட்டு வா. இல்லைன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அங்கே பின்னாடி எங்கேயாவது போயிட்டு மாற்றிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பாட்டுக்கு அப்படியே பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிவரில் அப்படியே ஜம்ப் பண்ணிடுது. என்னடி அப்படியே பார்த்துட்டே இருக்க, சீக்கிரம் வாடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேக்கில் போய் அந்த டிஷர்ட் போட்டு உங்களோட பேண்டீஸ் இன்னர்ஸ் மட்டும் போட்டுட்டு வரீங்க. அப்போ ஜின் அப்படியே பார்க்குது. வாட் அ பியூட்டி பேபிடா. சரி வா, வந்து இறங்கு. ஜின், நான் தான் சொன்னல எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. சரிங்க வா, இதில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜம்ப் பண்ணுற அந்த எட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கு ஜின். அப்போ நீங்கள் உங்களோட கால் மட்டும் அந்த ரிவர்க்குள்ளே படுற மாதிரி உட்காடுறீங்க. இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை மட்டும் அப்படியே பிடிச்சி தூக்கி அப்படியே உள்ளே இழுத்து உங்களோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணி தூக்கியே வச்சுருக்கு. காஸ் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் தெரியாமல் அப்படியே மூழ்கிடுவீங்க அப்படிங்கிறதால அப்படியே பிடிச்சே வச்சுட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஜின், உங்களுக்கு ஹெவியாக இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் சொல்லு, என்ன நினைக்கிற? ஜின், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆழத்துக்கெல்லாம் போவேணாமா? எங்கெல்லாம் இருந்தால் கிக்கே இல்லடி, வா கூட்டிகிட்டு போகிறவன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே சென்டர் ஆஃப் அந்த ரிவருக்கே போயிடுது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, ஒன்று இந்த ரிவருக்கெல்லாம் அனுப்பினது கிடையாதா? இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் கொரியாவுக்கு வந்துட்டேன்ல, இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அதனால தான் போகிறது கிடையாது. ஓ அப்படியா, சரி. அப்புறம் இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிற? இந்த மூமெண்ட்டில் என்னை பற்றி என்ன நினைக்கிற? லவ் என்ன? அது அது எல்லாத்துலேயுமே ஒரு விதமான லவ் இருக்கும்ல. இந்த நேச்சர் இதுவுமே நம்மளுக்கு ஒரு லவ்வை தானே கொடுக்குது. நேச்சர் கொடுத்த லவ் எல்லாமே லவ் தானே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எல்லாமே லவ் தான், எல்லாமே அன்பு தான். கரெக்டு தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜின் உங்களோட லிப்ஸ் பக்கத்தில் வந்து உங்களோட அப்பர் லிப்ஸ்லேயே சாஃப்டாக கிஸ் பண்ணது அப்படியே நீங்கள் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிடுறீங்க. அட் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் ஜின்னை உங்களோட முழு மனசார கிஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் இதுதான். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இதான் உங்களோட ஃபஸ்ட் டைம். நீங்கள் அவ்வளோ உள்ள எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட ஃபீலிங்ஸ்
இன்க்ளூடிங் உங்கள் சோல் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து ரொம்ப அப்படியே வேறு லெவலில் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். அப்படியே கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேலே வந்துடுறீங்க. சொல்லு, எப்படி இருந்துச்சு பாத்? நல்லா இருந்துச்சு. என் கூட பாத் சும்மாவா இருக்கும்? அப்புறம் என்னமோ தெரியலடி, இன்னைக்கு வேறு லெவலில் ஃபீல் கொடுத்த கிஸ் பண்ணும்போது. இல்லைன்னா அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது விட்டு இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். என்ன இன்னைக்கு ஒன்றுமே சொல்லலை? இல்லை, எதுவும் சொல்லணும்னு தோணலை. அப்படியாடி? அப்படியெல்லாம் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு சரி சரி கொண்டு விட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னும் கொண்டு விட்டு போய் விட்டுருது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்களோட லைஃப் டைமில் அவ்வளோ ஹாப்பியாக எப்போவுமே இருந்தது கிடையாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் நீ ஒரு வேளை ஜின்னை லவ் பண்ணுறியா? உன்னோட வாய் குளறியே லவ் லவ்ங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கே. என்ன ஃபீலிங் இது? ஆனால் ஒயன், நீ ஜின்னை எப்படி லவ் பண்ணலாம்? அவன் உன்னை ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனாலும் இது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. ஹீ இஸ் மை ஃபஸ்ட் ஃபீல். அவன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் கொடுத்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே வராங்க. என்ன வயன் தனியாக சிரிச்சிட்ருக்க? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏன் லேட்டாக வந்த வீட்டுக்கு? அதை அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே போயிட்டா? ஆமாம், அன்னைக்கு ஒரு சீனியர் என்னை கொண்டு விட்டார்ல. ஆமாம், அந்த பார்ட்டிக்கு போயிட்டு. ஆமாம், அந்த சீனியர் கூட தான் வெளியே போனேன். அந்த நல்ல பையன் கூட தானே? சரி சரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா? என்ன கேட்கணும்? உன்னோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? கல்யாண விஷயமா? ஆமாம், நான் இப்போ தானே ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன். இப்போவே என்ன கல்யாண விஷயம்? அதெல்லாம் வேணாம்மா. நான் காலேஜ் முடிச்சு நல்ல ஒரு ஜாப் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பாரு வயன், நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தா உனக்கு இன்னும் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான மாப்பிள்ளையை தான் பார்ப்பேன். அப்படி ரொம்ப பாவப்பட்ட பையனெல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன உனக்கு புரியுதா? நீ வேலைக்கு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது வயன். அம்மா, இந்த டாபிக் பற்றி நீங்கள் என்கிட்ட இனிமேல் பேச வேணாம், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிக்கிறேன். இன்னும் 2 இயர்ஸ் தானே. ஒரு வேளை காலேஜ் போகிறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் போய்க்கலாம். மாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இந்த டாபிக் பற்றி நம்ம இனிமேல் பேச வேணாம், ஓகேவா? ப்ளீஸ் லீவ் மீ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே தாண்டா உங்களோட டேஸும் பாஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபைனலி உங்களோட 3rd இயரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஜின்னுக்கு பார்த்தா ஒரு நல்ல வேலை கிடச்சிது, செம்மையாக செட்டில் ஆகிருக்கான். உங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது, ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டுட்டு போய் நிறைய சாப்பிட வாங்கி கொடுப்பான். அவனுக்கு சேல்ரி வந்ததும் உங்களுக்கு மட்டும் தனியாக ட்ரீட்டு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயமாகவே பண்ணுறான். நீங்கள் திருப்பி 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 ஜின் மேலே ஃபெல் ஆகிற மாதிரியாக அவன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ உங்களுக்கு ஜின்னை இப்போ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் அவன் கூட ஊர் சுற்ற போகலைன்னா கூட ஒரு வார்த்தையாவது பேசணும், இல்லைன்னா அந்த நாளே உங்களுக்கு போகாது. இந்த மாதிரி தாண்டா உங்களோட டேஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒன் டே நீங்கள் அப்படியே ஜின் கூட ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வரீங்க கொஞ்சம் லேட்டாக. அப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு ஃபேமிலி உட்காந்துட்ருக்காங்க. அதில் ஒரு பையன் வேற உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்த்ததும் அந்த பையன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, ஒயன் இங்கே வந்து உட்காருமா. அம்மா, நான் எதுக்கு? வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்தில் உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கீங்க. என்னம்மா, உனக்கு என்னோடய பையன் பிடிச்சிருக்குல்ல? என்ன என்ன கேட்குறீங்க? எனக்கு எதுவும் புரியலை. அட என்னம்மா நீங்கள் பிள்ளைக்கிட்ட எதுவும் சொல்லலையா? ஐயோ, நீங்கள் வேற. புரோக்கரே எனக்கு 3 மணிக்கு மேலே தான் ஃபோன் பண்ணி சொன்னார். இவளுக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் போகலை. என்ன ஆச்சுடி ஃபோனுக்கு? சாரிம்மா, சைலண்டில் போட்டு வச்சுருந்தேன், அதான் ஒழுங்காக கேட்கல. கிளாஸ் கொஞ்சம் டீப்பராக போயிட்டு இருந்துச்சு, அதான் சைலண்டை போட்டுட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன். ஏம்மா என்னாச்சு? இல்லைம்மா, அது வேற எதுவும் கிடையாது. உனக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னோட பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா. என்னைக்கோ உன்னை ரோட்டில் வச்சு பார்த்தானா, அன்னையிலேருந்து ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறான். எங்களுக்கு எதுவுமே பெருசாக தேவையில்லை. ஏன்னா நாங்களே மில்லியனர்ஸ் தான்.
ஸோ உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் பையனுக்கு வச்சுட்டா எங்களோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்த்துப்பீங்க. என்ன அம்மா என்ன? இல்லைங்க, அவள் கொஞ்சம் அப்படிதான். ஏதாவது ஒன்று புதுசாக நடக்குதுன்னா கொஞ்சம் பயப்படுவா. கொஞ்ச நாள் அவளே பழவிடுவா. ஆ சரிங்க, அப்போது எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதில் என்ன, அடுத்த வாரமே ஒரு நல்ல நாளாக பார்த்து 2 பேருக்குமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. சரிம்மா, நம்ம பேசிகிட்டு இருந்தால் இப்படியே பேசிகிட்டே இருப்போம், நாங்கள் வரோம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் எந்திரிக்கும் போது அந்த பையனோட அம்மா சும்மா இல்லாமல், டேய் இங்கே வாடா. என்னம்மா? இந்தா இந்த மோதிரத்தை அவள் கையில் போட்டு கொடு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதா இருக்கும்ல. என்கேஜ்மெண்ட்டா? என்னம்மா இவ்வளோ அவசரமா? என்னடா அடுத்த வாரம் கல்யாணம், உனக்கு ஏதோ 6 மாதம் இல்லை கல்யாணத்துக்கு, புரிஞ்சுதா? இந்தா இந்த மோதிரத்தை போட்டு கொடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ரிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல, எல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்டில் முடிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். அது வேற எதுவும் கிடையாது, என் பொண்ணோட கல்யாணத்தை இந்தியன் முறைப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே பண்ணிடலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி, எவ்வளோ செலவானாலும் நல்லா கிராண்டாக பண்ணிடலாம். நானும் அந்த கல்ச்சர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணிடலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிப்பா. சரி, என்னோட பையனே சொல்லிட்டான், அதுக்கப்புறம் என்ன? சரிம்மா, சரி அப்போ நாங்கள் வரோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க உங்களோட ரூமுக்கு. அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஒரே யோசனையாக இருக்குது, இன்னொரு டைம் ரொம்ப நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி நினச்சிட்ருக்க? அவங்க போகும்போது வழி அனுப்பி வைக்க கூட நீ வரல. மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? என்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையாம்மா? என்ன நினச்சிட்ருக்க? உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த பையனை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா? ஆமாம்மா, நான் இப்போவும் ரிஜெக்ட் பண்ணுறேன், இந்த ரிங்கை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழட்ட போகும்போது, ஒயன் அதை கழட்டினேன்னா என்னோட உடம்புல இருந்து உயிர் போயிடும். அம்மா எதுக்காக என்ன இப்படி மிரட்டுறீங்க? எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. அப்போ ஒயன், நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? ஆமாம்மா, நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒயனுங்க பாரு, என்னை பாரு ஒயன். என்னம்மா, என்ன இப்போ பிரச்சனை? உன்னோட அப்பாவும் நானும் சும்மா ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல ஒயன். உன்னோட அப்பாவை நான் முழு மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களோட வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் தான். நான் கொரியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட இதுபடி வீட்டில் யார்கிட்டையும் பேச வேணாம் அந்த மாதிரியே போயிட்டாரு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, கொஞ்ச நாள்லேயே ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸில் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை தனியாக வளர்த்தேன் ஒயன். லவ் பண்ணுறதுன்னா அவ்வளோதான். அந்த பர்சன் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த லைஃபே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எதுவுமே இல்லை வயன். அம்மா, நான் சொல்கிறத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுன்னா முடியாது, ஓகேவா? என்னால் யாரோ ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, நீ யாரை லவ் பண்ணேன்னு சொல்லு, நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவள் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 year தேவைப்படும். அதுக்கப்புறம் நானே யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒயன், நீ ஒரு பொண்ணு சரியா? ஒரு பையன், உனக்கு வயசு போயிட்டுருக்கு ஒயன். நீ மேரேஜ் இப்போ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனது தான் சரியா? அவங்க ரொம்ப பணக்கார ஃபேமிலி. ஒருவேளை சின்னதாக நீ ஏதோ தப்பு பண்ணால் கூட அது நம்மளோட ஃபேமிலியில் பெரிய ஒரு இஷ்யூ ஆயிரும். அதனால நான் சொல்கிறத கேளு, நீ எதுவுமே பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான், புரிஞ்சுதா? நீ நாளையிலேருந்து காலேஜுக்கு போக வேணாம். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காலேஜுக்கு ஏன் நான் போகக்கூடாது? ஏன் இப்படி பண்ணுறீங்கம்மா? நான் சொல்கிறத கேளு, அவ்வளோதான். வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது, புரிஞ்சுதா உனக்கு? அம்மா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் அம்மா பின்னாடியிலேருந்து போயிட்டுருக்கீங்க. அவங்க சட்டுன்னு டோர் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. உங்களோட
ஜின்னோட விஷயத்த சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அப்படியே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. நீங்கள் பால்கனியில் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஃபோனும் இப்போ தரமாட்டாங்க. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது சடனாக அந்த பைப் வழி ஏறி அந்த பால்கனியில் வராங்க. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜின், ஏய் என்னடி நடக்குது? 2 நாளா ஏன் உன்னை காணும்? நான் என்னமோ உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்தா பார்த்தா நல்லா தானடி இருக்க ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சு? எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்க? எதுக்குப்பா அழுறேன்னு மட்டும் சொல்லு. என்ன எவனாவது ஏதாவது சொன்னானா? காலேஜில் ஏதாவது பிரச்சனையாடி? என்னன்னாலும் சொல்லு, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் சரியா? நான் யான்னு தெரியும்ல, சீனியர் டி. எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் தான் ப்ராப்ளமாக இருக்கு. இல்லையா? இல்லை ஆண்டி சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க நீ? பின்ன என்னடி, ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். சும்மா இப்படி அழுவாச்சி மாதிரி தட்டு பிடிச்சி அழுதுட்டு இருக்க. ஜின் ஜின் அது வந்து அது அது எனக்கும் ஒரு பையனுக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் தான் ஜின்னோட ஃபேஸ் அப்படியே பிளாக் ஆயிடுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு ஜின். ஜின் நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? ஏய் இதில் என்னடி அழுறதுக்கு இருக்கு? என்னோட டார்ச்சர்லேருந்து உனக்கு விடுதலை கிடச்சிச்சின்னு நினச்சிக்கோ. ஜின் ஆர் யூ சீரியஸ்? உனக்கு உனக்கு இதில் சுத்தமாக வருத்தம் இல்லையா? ஏய் இதில் நான் என்னடி வருத்தப்படுறதுக்கு இருக்கு? இங்கே பாரு, நான் உன்னை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி டார்ச்சர் தானே பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் என்ன ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது? அது மட்டும் இல்லை, இது ஒன்றும் உண்மையான லவ் இல்லையே. நான் ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஜின் என் மூஞ்ச பார்த்து சொல்லு. ஜின் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், என் மூஞ்ச பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். இங்கே பாரு வயன், கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பால்கனி வழியாக அப்படியே இறங்கி போயிடுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன என்ன இப்படி சொல்லிட்டு போகிறேன்? அப்போ அவ்வளோதானா? எல்லாமே எல்லாமே அந்த அந்த ரிவெஞ்ச் டாக்ஸிக் அவ்வளோதானா? ரிவெஞ்சுக்காக தான் எவ்வளோத்தையும் பண்ணானா? ஆனால் அவன் கொடுத்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் பொய் இல்லை, அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுறீங்க. உங்களால் சுத்தவும் முடியல. அப்படியே உங்கள் ரூமுக்கும் போயிட்டு ரூம்லேருந்து வெளியே கூட வரல. அப்படியே அழுது ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ்லாம் ரெட்டிஷாக அப்படி தான் இருக்கும். உங்கள் ஐஸ்லாம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே எங்கள் ஜின் சைடு வந்து பார்த்தா ஒரு பப்பில் தான் உட்காந்துட்ருக்கு. டேய் ஜின்னு, எதுக்குடா இவ்வளோ குடிக்கிற? டேய் மடையா, இதோட 3 பாட்டில் ஆயிடுச்சு, போதும்டா. இதுக்கு மேலே சரக்கு அடிச்சேன்னு வை, அவ்வளோதான், தலைக்கேறி மட்டையாயிருவாடா. டேய் அவளுக்கு கல்யாணமாண்டா. எவளுக்கு மச்சான்? எவளை நீ லவ் பண்ண? டேய் சேக்கே, காமெடி பண்ணாத சொல்லிட்டேன், அவ்வளோதான். டேய் எதுக்குடா இவன் இப்படி சீரியஸ் ஆகுறான்? ஐயோ இங்கே பாரு, லூஸா கூ மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் சொல்லுடா, சொன்னாதான்டா எங்கள் மரமட்டுக்கெல்லாம் விளங்கும். எனக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது. ஒயனுக்கா? என்னடா இவன் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான்? டேய் நீ ஒன்றும் ஒயனை உண்மையிலே லவ் பண்ணல சரியா? அது ஏதோ ரிவெஞ்ச் லவ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்குடா இப்போ நீதி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க நீ? ஏய் என்னால் முடியலடா. நான் பட்டுக்கு அவன் மூஞ்சி மேலே சொல்லிட்டு வந்துட்டேன், அது என்ன ரிவெஞ்ச் லவ் தான், அதுக்கப்புறம் நான் டாக்ஸிக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் சொன்னாலும் முடியலடா, மறக்க முடியல. வலிக்குதுடா, இங்கே வலிக்குது. டேய் தட் இஸ் கால்டு ட்ரூ லவ். அவகிட்ட பேசாமல் போய் சொல்லிடு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். டேய் லூசு மாதிரி பேசாத, அவளுக்கு அம்மா மட்டும்தான்டா. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சான், அதனால இவளுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கான்டா. ஐயோ சத்தியமாக மச்சான், எனக்கு இப்போ தலைவலியாக இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. டேய் நீ பேசாமல் ஒன்று பண்ணு,
கல்யாணம் வரைக்கும் போட்டோம். ஆ நாங்கள் அவளை தூக்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிடு. ஆ 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. வர்றதெல்லாம் எங்கள் தலையில் தானே வந்து விழும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லைடா, நீங்கள்லாம் இல்லைலாம் தலையிட வேணாம். வேணாண்டா, அவள் வேணாம். எப்படியும் என் கூட இருந்தால் கூட பாசம் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டம் தாண்டா படுவா. வேணாம், அவகிட்ட யாரும் போய் பேசக்கூடாது, சரியா? நான் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போயிடுறேன். அப்போது தான் சரிப்பட்டு வரும். அவள் கல்யாணம் வரைக்கும் ஊருக்கு வரல. நான் எங்கேயாவது போயிடுறேன். டேய் கிறுக்கு கூ மாதிரி பேசாதடா, பைத்தியமா நீ இங்கேயே இரு. நீ எங்கே போகணுன்னு சொல்லிட்டா அவசியமே கிடையாது. அந்த இன்னொருத்தன் இருப்பானே தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு ஒருத்தன், அவனை நாங்கள் ஓட விடுறோம். சும்மா இருங்கடா. அவள் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கட்டும். என் கூட இத்தனை வருஷம் இருந்து அனுபவிக்கக்கூடாது, அதெல்லாம் அனுபவிச்சிட்டா போதும். இதுக்கு மேலே எந்த ஒரு இதையும் நம்ம பிடுங்க தேவையில்லை, சரியா? எல்லாரும் மூடிக்கிட்டு வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இன்னும் பிடிச்சிட்டே இருக்கு. சம்டேஸ் லேட்டர் உங்களோட மேரேஜ் டே தான் அன்னைக்கு. ஸோ நீங்களும் அப்படியே ரொம்ப க்ரோஷியஸாக ரெடி ஆகி அப்படியே உட்காந்துட்டீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. என்னவா இதெல்லாம்? எதுக்காகவா எனக்கு அழுதுட்ருக்க? அம்மா, இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னை விட்டுருமா. சொல்லவா கூட நான் இருப்பேன். இந்த கல்யாணம் மட்டும் வேணாம்மா, விட்டுருமா. என்னடி? இங்கே பாரு வாயன், எதுவுமே இல்லை. அந்த லவ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீ இந்த லைஃப்பில் அடாப்ட் ஆயிடுவம்மா. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கலாம், சரியா? அவனுக்கு எல்லா ஹாப்பினஸும் கொடுப்பான். உனக்கு தெரியும்ல, உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரியா? உன்னோட காலேஜ் டேஸ்லாம் போயிடுச்சுன்னு எல்லாம் கவலையே படாத. அவனை காலேஜ் முடியாத வரைக்கும் காலேஜ் விடுவானா? நான் எல்லாம் பேசிட்டேன், சரியா? ப்ளீஸ்மா, வேணாம்மா, எனக்கு இது வேணாம். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நீங்களும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ என்னோட பெயின் உங்களுக்கு புரியாதாம்மா? நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி எல்லா பெயினையும் அனுபவிச்சதுனால தான் சொல்கிறேம்மா. இது நமக்கு வேணாம். ப்ளீஸ் விட்டுரு. வேணாம், சரியா? அல்லாமல் மனமேடல உட்காருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்களை அந்த மனமேடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வரும்போது உங்கள் 2 பேர் கையிலே மாலை கொடுத்து மாற்றிக்க சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் மாலையே மாற்றிக்கிறீங்க. அப்படியே உங்கள் கை மேலே மாப்பிள்ளையோட கையை எடுத்து வைக்கும்போது அப்படியே கையை நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் நின்றுட்டுருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ வயன், சாரி, என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, சாரி, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹேண்ட்லேருந்து நீங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு ஆரத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அப்படியே ஓடி போய் வெளியே நின்று ஒரு கார் எடுத்துகிட்டு அவ்வளோ ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்புறீங்க. எல்லோரும் உங்களை அவ்வளோ ஷாக்டாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ரிவர் பக்கத்தில் தான் போகிறீங்க. போய் பார்த்தா ஜின் மட்டும் அங்கே ரொம்ப அலோனா அப்படியே ஒரு மாதிரி காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துனதும் ஜின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, எப்படா கல்யாணம் ஆகலையாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 4 ஸ்டெப் கூட ஃப்ரெண்டில் போகிறீங்க. அப்போ ஜின் அப்படியே எந்திரிச்சிட்டு, என்னாடி கல்யாண கோலத்தில் ஓடி வந்திருக்க? என்ன அது? என்ன அழுவாச்சி மாதிரி? என்ன +2 வேணுமா? சரி, நல்லா இருப்படி 100 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும்போது சப்புன்னு ஒரே அறை. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? என்னடி? என்ன சப்புன்னு அரைஞ்சிட்டா? வலிக்குதுடி. இங்க பாரு, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலை கொடுத்தது நீ தான். என் கூட எப்பவும் இருக்கிறதும் நீ தான். ஏன் இப்படி நீ பண்ற? எனக்கு தெரியாது. நீ தான் என் கூட இருக்கணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் அவன் கூட எல்லாம் இருக்க மாட்டேன். அந்த சப்ப மொக்கம் கூட எல்லாம் நான் இருக்க மாட்டேன்.
சப்பா முக்கடா. உன் புருஷன் என்ன அவ்வளோ கேவலமாவா இருப்பான்? புருஷன் புருஷன் சொன்னா வாய கிழிச்சு விட்டுருவேன். ஆமா, நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட லவ் பண்றேன்னு? கல்யாணம் பண்ணிக்கொண்டு வந்து சொல்ற. நான் உன்னை லவ் பண்றேன் போ. ஒரு ஆள் லவ் பண்ண போதும், 2 பேரும் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லா சம்பாதிக்கிறல்ல, வெல் செட்டில் தானே நீ. கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு தெரியாது, நான் நல்லா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது சரிடி, உன் அம்மா இல்லை, என்னோட அம்மா இல்லை, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருமே இல்லை. இந்த ரிவரில் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்கே பாரு, அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு ஃபீல் கொடுத்ததான். ஆனால் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. அதெல்லாம் ஜஸ்ட்டு போங்கு. இப்போது நான் இங்கே வச்சு ஃபீல் பண்ணது தான் ரியல். அதனால் இங்கே தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நீ இப்போ இருக்க கோலத்துக்கும் நம்மளோட கொரியன் வெட்டிங்குக்கும் செட் ஆகாது. அப்போது நம்ம ஏதோ சொல்லுவீங்களே, சம்திங், தாலி. அதுக்கு இப்போ எங்கே போவ? அதான் இருக்குல்ல. ஏனடி அங்கேருந்து சுட்டுட்டு வந்துட்டியா? இதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். வந்து அவ்வளோ பெரிய பணக்கார ஆச்சே, ஒரு தாலி தானே வாங்கிப்பான். நீ கட்டு. ஏதோ ஒன்று கட்ட சொல்கிற, கட்டிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜின்னு பார்த்துக்கணும்லாம் என்னெல்லாம் கூப்பிடாத, நான் எதையும் பார்த்துக்க மாட்டேன். அதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணுறேன், எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சரிடி, சும்மா காமெடி பண்ண, ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்ன, ஓகேவா? என்ன எல்லாத்தையும் உல்ட்டாவாக பேசிட்டு இப்போ என்ன லவ் பண்ண மாதிரி ஓவராக சீன் போடுற? இல்லைடி, நானும் ஏதோ லவ் பண்ணலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், டைம் பாஸ்க்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பேசாத இல்லாத இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மொத்தமாக விட்டுட்டு போகிற அப்படிங்கிற போது தான் உன்னோட அருமை தெரியுதுடி. சரி, இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல, லவ் யூ சொல்ல மாட்டேன் நீ? ஏன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் வாயிலேருந்து லவ் யூங்கிற வார்த்தையை மட்டும் என்னால் கேட்க முடியாது. ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப்ஐயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் எஃப்எஃப் சம்திங் எதையாவது கொண்டு வரேன், ஓகேவா? நான் பூல் வைக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள், ஓகேவாடா? ஸோ டுமாரோ மாஃபியாஸ் குயினோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன், ஓகேவா? பை பாய்.